100 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அந்த பெட்ரோல் வச்சு நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் ரேப்பிடோவில். இங்கே எதுவும் ஃபைட்டு நடக்குது போல. இங்கே என்ன இருக்கு புண்ணா இருப்பா போல, நடு ரோட்டில் தூக்கி போடுறான் பாட்டில். நிறைய பேர் போதையில் சுற்றிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து அது போய் காய் குடிச்சு இருக்குங்க நம்மளுக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஏஜே ஸ்ரீகாந்த். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லடாக் தாங்க போயிட்டுருக்கோம். எனக்கும் அப்படிலாம் சொல்லணுன்னு ஆசையாக தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம லடாக்லாம் போகல, ரேப்பிடோ தாங்க ஓட்ட போகிறோம். நீ என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ரேப்பிடோ வீடியோவே போட்டுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் எங்கேயாச்சும் லாங் ரைடு போகணுன்னு ஆசை தாங்க. இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டிப்பாக ரைடெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் சேனலில் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல, இல்லைனா யூடியூப்காரன் நம்மளை மதிக்க மாட்டான். ஓகேங்க, ஏன்னா தான் இன்றைக்கி நம்ம ரேப்பிடோ ஓட்ட போனாலும் இன்றைக்கி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணுன்ட்டு நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரேவனில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ட்ரை ஆக போகுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 100 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அந்த பெட்ரோல் வச்சு நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் ரேப்பிடோவில். அது இல்லாமல் இன்றைக்கி நான் ஊபர் ஆன் பண்ண போகிறது கிடையாது, வெறும் ரேப்பிடோ மட்டும் தான் ஆன் பண்ண போகிறேன். ஏன்னா கணக்கில் கன் மாதிரி இருக்கணும்ல. அப்புறம் என்னப்பா ஓவராக பேசாமல் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போனால். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஏதோ ஃபைட்டு நடக்குது போல. இங்கே என்ன கலவரம்னு தெரியல. இந்த மாதிரி ஃபைட்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு கூட போகலாம். ஓகேங்க, சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. நான் இன்னும் ரேப்பிடோ ஆன் பண்ணல. கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு ஆன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கடைசியில் நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு ஓட்டினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஆன் பண்ணுறேன். இது கொஞ்சம் கோளாறான லொக்கேஷனு, இங்கெல்லாம் ரைடு கிடைக்காது, எனக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம வந்து எப்பயும் போல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ ரேப்பிடோ ஆன் பண்ணாலும் சரி, நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அங்கேருந்து எப்படியாச்சும் ரைடு கிடச்சிடும். அது இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் இல்லாமல் சில லொக்கேஷன்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லொக்கேஷனுக்கு போனால் ரைடு கிடைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆக போகுது. முதல்ல 1 இயர் மேலே ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் எந்த லாங் ரைடும் போகல. அது நினைக்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பண்ணலாங்க, நான் தான் சேனலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் போகிறதெல்லாம் ரைடாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த இடத்துலேயே வெயிட் பண்ணுவோம், இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ரைடு. ஏன்னா ரொம்ப பெட்ரோலும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. 100 ரூபா பெட்ரோல் போட்டிருக்கேன்னா இதுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து சத்தியமாக ஐடியா கிடையாது. நானுமே பிளாங்காக தான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். மணி இப்போ என்ன ஆகுதுன்னா 9:30 ஆக போகுது. மேக்ஸிமம் நான் 11 12 மணி வரைக்கும் ஓட்டுவேன். அதிக ரைடு வரலன்னா லாஸ் ஆனால் மயிரா போச்சு நான் கிளம்பிடுவேன். காய்ஸ், ஆன் பண்ணி உடனே எனக்கு ஒரு ரைடு கிடச்சிருச்சு. இங்கேருந்து எவ்வளோ தூரம்? 700 மீட்டர் போவோம். ஐயோ, எந்த சைடு காட்டுதுன்னே தெரியலையே. ரிவர்ஸில் போகணுமோ? முதல்ல வைசர் சேஞ்ச் பண்ணுங்க, ஒரே பிளர்ராக இருக்குது எனக்கு. இப்போ நான் வைசர் ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வைசர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாங்க, டெல்லியில் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குளிர் போட்டு தாக்குது. காய்ஸ், ஏதாச்சும் ரொம்ப ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தை இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இந்த கூகுள் மேப்பை வந்து என்னன்னு சொல்கிறது, இந்த கூகுள் மேப்பில் ஏகப்பட்ட கிளிச்சுங்க. पूरी जर्नी रिकॉर्ड करते हैं? नहीं, कंप्लीट तो नहीं करता। रिकॉर्ड नहीं, पूरा रिकॉर्ड नहीं करता, उतना तो स्टोरेज भी नहीं होता इसमें। कट करके बाद में एडिट कर लेता हूँ। ठीक है, ओके ओके। गाइस, फर्स्ट राइड कंप्लीट பண்ணியாச்சு.
இந்த ரைடில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிடச்சிருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 50% நம்ம எடுத்தாச்சு. பரவாயில்லையே, பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ரைடு வருது பாருங்க. என்ன அதிசயமாக இருக்குது, ட்ராப் பண்ண உடனே ரைடு கிடச்சிருச்சு. ஏன்னே தெரில, இன்றைக்கி ரொம்ப கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுங்க வண்டியில். எப்பயுமே எனக்கு இப்படியெல்லாம் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, ஆனால் இன்றைக்கி ரொம்ப மிஸ் ஆகுது. ஐ திங்க் நான் இப்போ வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதை பற்றி யோசிக்கிறதால எனக்கு கான்சன்ட்ரேஷன் இதில் வரமாட்டேங்குது போல். யார் ரைட் புக் பண்ணது? நேற்று கேன்சல் கருதோ. இந்த பொண்ணுக்கு இதில் உட்கார்றது ப்ராப்ளமா? உட்காரனா கேன்சல் பண்ணுங்க, எனக்கு என்ன போகுது, எனக்கு என்ன கவலை. ठीक है ब्रो, ஆர்டர் கேன்சல்டு, கெட் கேன்சலேஷன் ஃபீ. ஓகே, பரவாயில்லையே, 500 மீட்டர் சும்மா வந்தது கூட எனக்கு 10 ரூபா கேன்சலேஷன் ஃபீ கிடச்சிருக்குதுங்க. ரேப்பிடோ ஐயா மிக்க நன்றி. அதுவும் அந்த பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இருந்துட்டு இல்லை இதில் உட்கார முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே நான் பேசலை, நீங்கள் வந்து ஓகே கேன்சல் பண்ணிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த பையன் இருந்துட்டு கேன்சல் பண்ணாங்க, எனக்கு அதில் ஒரு 10 ருபீஸ் கிடச்சிருச்சு. மறுபடியும் ரைடுங்க, என்னங்க நடக்குது இது? ஐயோ, ரெண்டு ரைடு வருது. போகிற போக்க பார்த்தா இன்றைக்கி ரேப்பிடோ ஓட்டியே பணக்காரன் ஆயிடுவோம் போல். ஆகலாங்க பணக்காரன் ஆகிட்டுக்கு. நாளைக்கு ஒரு லாம்போகினி இறக்குறோம். இல்லை லாம்போகினி இல்லை, நான் வாங்கினா ஜென்னு. அடுத்து நம்மளோட பெரிய கோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Z900 தாங்க. அதை மட்டும் வாங்கிட்டான் என் பினிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓ, கிளைமேட் சேஞ்ச் பயங்கரமாக ஆயிடுச்சுங்க. 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப குளிர் அடிக்குது. இத்தனைக்கும் நான் நல்லா கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். 2 டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கேன். இருந்தாலுமே எனக்கு செம்மையாக குளிர் அடிக்குது. ஐயோ, ரொம்ப குளிர் அடிச்சுட்டா நம்மளால முடியாதுங்க. आप कितनी राइड? क्या यार, मैं तो लोकेशन पे वहाँ पे ऐसे बात कर रहे हो. आपके लोकेशन और नहीं, मैं तो यहाँ तक आ गया था और आप यहाँ खड़े थे ना, लोकेशन वहाँ दिखा रहा था. फिर मुझे दोबारा यू टर्न मारना पड़ा. कितने के लिए आपने भाई? ये 2,03,000 ऑन रोड. ठीक है भाई. காய்ஸ், 2வது ரைடும் முடிச்சாச்சு. இப்போ என்ன சம்பவம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பையன் வந்தால் இல்லைங்க, இந்த பையனை வந்து நான் பிக்கப் பண்ணலான்னு போனேங்க. நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். மத்தலப் அந்த பையன் எங்கே நின்றுட்டு இருந்தானோ அதே லொக்கேஷனில் தான் நான் போனேன். கரெக்டாக அங்கேயே தான் நின்றுட்டுருக்கேன். அங்கே வந்து கூகுள் மேப்புக்கு வந்து கொஞ்சம் மாற்றி காட்டிருச்சு. அதனால் வந்து எனக்கு மறுபடியும் யூட்டர்ன் அடித்து வர வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, நான் யூட்டர்ன் அடித்து மறுபடியும் கரெக்டாக அதே லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். அப்போ இருந்துட்டு அந்த பையன் எனக்கு கால் அடிச்சுட்டு, இந்த மாதிரி என்ன நீங்கள் வந்து ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாதா, நான் ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாது. எனக்கு செம்ம காண்டாயிருச்சு. ஏன்னா நான் இருந்துட்டு கேட்டேன், என்னடா உன்னால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன். நான் உன் லொக்கேஷனில் தான் நிற்கிறேன், நான் வந்து இப்போ வண்டி ஓட்டுவேனா இல்லை நான் உனக்கு கால் அடிப்பேன், நான் நீயே சொல்லுன்னேன். அதுக்கப்புறம் நான் லொக்கேஷனுக்கு போனேன். லொக்கேஷன் போனதுக்கப்புறம் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் டேரெக்டாக கேட்டேன். நீங்கள் என்ன, நான் வந்து லொக்கேஷனில் தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இப்படி பேசலான்னு நான் கேட்டேன். அதுக்குன்னு அந்த பையன் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா பேசினான். ஓகேங்க. மத்தலப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் என்ன தான் ரூடாக இருந்தாலுமே அந்த பையன் நான் வந்து லொக்கேஷனுக்கு போனோன்னே என்கிட்ட சாரி சொல்லிட்டான். ஏன்னா தப்பு வந்து அந்த பையன் மேலே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆகி சாரி கேட்டுட்டான். அதாங்க ஒன்று என்னன்னா, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் எதுக்குமே யாரை நினச்சுமே எதுக்குமே பயப்படக்கூடாது. டைரெக்டாக எதாக இருந்தாலும் பேசியிருக்கோம். அதை தான் நான் பண்ணேன். அதே மாதிரி அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். அந்த பையன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சோடனே அந்த பையன் ரியலைஸ் ஆகிட்டு கொஞ்சம் கூட ஈகோ பார்க்கல. ஓகே பாய், சாரி பாய்ண்ணா, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட நான் நல்லா தான் பேசிட்டு வந்தேன்.
போகும்போது கூட கை கொடுத்துட்டு வந்தேன். ஓகேங்க, இந்த ஸ்டோரியெல்லாம் விட்டு தள்ளுங்க. எல்லாம் எல்லாம் ரேப்பிடோவில் டெய்லி நடக்கிறது தான். இப்போ வந்து இன்னொரு 3வது ரைடுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ரைட்லேயே நம்ம பெட்ரோல் காசு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஓட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். மணி இப்போயே 10-18 ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவ்வளோ ப்ராஃபிட்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னே தெரில, அந்த பையன் வந்து இந்த மாதிரி என்ன உங்களால் ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே எனக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. நான் எப்பயுமே கஸ்டமர் கொஞ்சம் ரூடாக பேசலாமே, நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக பேச பார்ப்பேன். இன்றைக்கி ஏன்னு தெரியல, எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. நான் அது டேரெக்டாக கேட்டேன், உன்னால் 1 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு அப்படியே கேட்டேன் டேரெக்டாக. பரவாயில்லைங்க, நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். நான் மனுஷனாக இருக்கேன், அவர் அந்த பையன் வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டார். ஓகே, நோ ப்ராப்ளம். என்னது இது, கிராண்ட் பாரிஸ்ன்னு இதை போட்டிருக்கு. ஆமாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே கல்யாணமாக நடந்துகிட்ருக்கு. இது என்ன கல்யாண சீசனா இல்லை இன்றைக்கி என்ன முகூர்த்த நாளா? என்ன டேட் இன்றைக்கி? நவம்பர் 23. இன்றைக்கி சப்போஸ் முகூர்த்த நாளாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். यूट्यूब नॉर्थ तमिलन यार ये MT-50 मतलब कैसा है इसका भाई, मैं भी सोच रहा था, मैं कंफ्यूज हूँ। ये आपके नीड के ऊपर डिपेंड करता है. अगर आपको स्पोर्ट बाइक लेना है, मतलब बढ़िया परफॉर्मेंस के साथ, ये बढ़िया है. माइलेज भी दे देता है. एवरेज कितना है इसका? वही 45 to 50 दे देता है. 45 to 50. ठीक है, ये मैं वीडियो यूट्यूब पे डालूंगा, कोई इशू तो नहीं है ना आपको? अच्छा, रिकॉर्ड हुआ है? रिकॉर्ड हुआ है, इसलिए कह रहा हूँ. वैसे कंसेंट लेना पड़ता है ना. ठीक है, थैंक यू. பரவாயில்லைங்க, இவர் கொஞ்சம் ஜாலியாக தான் பேசிட்டு வந்தார். அது நம்ம ரேவன் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்தீங்க. நான் ட்ராப் பண்ணுற வரைக்குமே அவர் ரேவனை பற்றி தான் பேசிட்டு வந்தார். வண்டி எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி, நான் இதுதான் வாங்கலான்ட்டு இருக்கேன். நான் இருந்துட்டு சொன்னேன், நீங்கள் வந்து யோசிக்காமல் வாங்கலாம். ஏன்னா பாருங்கள், நான் ரேவன் வாங்கி ஒரு ரேவன் நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆக போகுது. இப்போ வரைக்குமே ரேவன்னால் எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம், ஒரு டென்ஷன் எதுவுமே வந்தது கிடையாது. நான் பெட்ரோல் பற்றி டென்ஷன் நினச்சது கிடையாது. நான் ஃபினான்ஷியலாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த டைமில் கூட எனக்கு ரேவன் எனக்கு கையை விட்டது கிடையாது. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டாங்க ரேவன் கூட. நானும் இல்லை, நீங்களும் ஒரு பைக் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்டயும் ஒரு பைக்கு அது கூட நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருப்பீங்க. இப்போ வந்து நான் என்னோடய பைக்குக்கு வந்து நான் ரேவன் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் பைக்குக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கலனாலும் அதுதான் உங்களோட ஐடென்டிட்டியாகவே இருக்கும். நான் 3 வருஷம் முன்னாடி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சீரியஸாக எனக்கு யூடியூப்னா என்ன, ஆல்காரிதம் எப்படி வேலை செய்யும், அதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போ வந்து என் மைண்டில் நான் ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டே போட்டு வச்சுருக்கேன், ஆனால் சுத்தமாக டைம் இல்லை. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப 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 டைம் இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப திமிர் எடுத்துகிட்டு நான் வீடியோ போடாமல் இருந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக போட்டுருந்தேன்னா இந்நேரம் உன்னோட சேனலில் கூட நிறைய சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க. கரெக்டு தாங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னெலாம் வைக்கக்கூடாது. இறங்கிட்டோன்னா அதுக்கான ஃபுல் எஃபோர்ட்டு நம்ம போட்டு தான் ஆகணும். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. ஃபோன் அடிப்போமா? பேர் என்ன? கீதா. தனி கீட்ட கீதானோன்னு எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. தனி கீட்டா தக்கச்சுன்னு. எப்பயும் டக்குன்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுவேன் கேமராவை. இன்றைக்கி நான் பாட்டு ரெக்கார்ட் போட்டுட்ருக்கேன். இது எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்க போகுதுன்னு தெரில. சப்போஸ் சார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா நான் திடீர்னு கட் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு தான் பேசுவேன் பாருங்கள். அதுதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இப்போ நான் எத்தனை ரைடு அடித்தேன், என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு வந்துருச்சுன்னா எனக்கு லிட்ரலி எனக்கு ஐடியா இல்லை. அதனால் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, मेरे पास थैंक यू सो मच. மாப்பிளை வணக்கம்டா மாப்பிளை, தேனியில இருந்து.
காய்ஸ் இப்போ ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. நான் ரைடு அடிச்சுட்டு நான் எந்த லொக்கேஷன் போகிறேன்னு தெரியாமல் ரொம்ப தூரம் வந்துட்டேன். இங்கேருந்து வீட்டு லொக்கேஷன் ரொம்ப லாங்கில் காட்டுது, 17 கிலோமீட்டர் காட்டுது. எனக்கு இப்போ வீட்டு லொக்கேஷன் பக்கத்துலேயே ஏதாச்சும் ரைடு கிடச்சா தான் நான் லாஸ் இல்லாமல் போய் சேர முடியும். இல்லைனா இன்றைக்கி நம்ம வச்ச சேலஞ்சு லாஸ்ட்டில் தான் போய் முடியும். நம்ம போட்ட பெட்ரோல் காசு எடுத்தாச்சு. இப்போது பெட்ரோல் காசுக்கு மேலே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க போகிறோங்கிறது தான் மேட்ரு. அண்ட் அனதர் திங்க் என்னென்னா, வண்டி இப்போ ட்ரை ஆகாமல் இருக்கணும். வண்டி ட்ரை ஆயிடுச்சுன்னா சம்பவம் ஆயிருங்க. இப்போ அப்படி இப்படி கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 30-35 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். இன்னும் ஒரு 15-20 கிலோமீட்டர் போகும். சப்போஸ் ரொம்ப எமர்ஜென்சினா நான் பெட்ரோல் போட்டுருவாங்க, ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். சேலஞ்சுக்கோசரம் தான் நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன். நின்னாலும் பெட்ரோல் பம்ப் பக்கத்துலேயே நின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்காது, எக்ஸாக்டாக எங்கேன்னு தெரில. ஆனால் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி இப்போ வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ரேப்பிடோவில் ஃபீச்சர் இருக்குது. நம்ம ஃபேவரட் லொக்கேஷன் எனேபிள் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஃபேவரட் லொக்கேஷனுக்கு ரைடு கிடைக்கும். நான் வீட்டோட லொக்கேஷன் போட்டு வச்சிட்டேன். இனிமேல் கிடைக்கிற ரைடு அந்த சைடு கொஞ்சம் கிடச்சிச்சின்னா அப்படியே நான் போய் வீடு சேர்ந்துடலாம். அடுத்து 45 மினிட்ஸுக்கு வந்து எனக்கு அந்த லொக்கேஷனுக்கு தான் ரைடு கொடுப்பாங்கன்னு போட்டிருக்கு. கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. சப்போஸ் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டா கூட அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து பெரிய லாஸாலாம் தெரியாது. இந்த லாஸு கூட எனக்கு பெரிய மேட்ரு இல்லைங்க. நான் இப்போயே கூட நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் நேராக 17 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவேன். நான் இப்போ நான் பண்ணுறது ரீசனே என்னென்னா, இது வந்து நான் இப்போ ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கேன். அதனால் அந்த சேலஞ்சை எப்படியாச்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ரேவன் செல்லக்குட்டி நம்மளை கைவிடாதுன்னு நம்புகிறேன். कस्टमरன்னு நினைக்கிறேன். हेलो, वेट करने को तो कोई दिक्कत नहीं है, बट आपको वेटिंग का चार्जेस भी कटेंगे, वो आपको देखना पड़ेगा. ठीक है, कैंसिल कर दो. फिर கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் கேன்சல் பண்ணுறாங்கங்க. இதான் உங்களுக்கு இன்னொரு 10-15 நிமிஷம் ஆகுமா? நான் தான் சொல்லிட்டேன் 10-15 நிமிஷம் ஆகும்னா நான் வந்து ஜென்யூனாக சொல்லிட்டேன். 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுறது எனக்கு எதுவும் ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து அதுக்கு சார்ஜஸ் கட் ஆகணுன்னே ஓகே, அதுங்க பெட்டர், நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்கன்ட்டேன். ஐ திங்க் அவங்க இப்போ கேன்சல் பண்ணாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரைட் நீங்கள் பார்த்தீங்கல்லாம், அவங்க கேன்சல் பண்ணோன்னே எனக்கு வந்து 10 ரூபா கிடச்சிது கேன்சலேஷன் ஃபீ. ஐ திங்க் இதுலேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் என் சைட்லேருந்து கேன்சல் பண்ண மாட்டேன், நான் இங்கேயே தான் வெயிட் பண்ணுவேன். சொன்னேன்லங்க, கிட்டத்தட்ட 17 ரூபா கேன்சலேஷன் ஃபீ கிடச்சிருக்கு. இன்றைக்கி கேன்சலேஷன் ஃபீ மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா, இப்போ ஒரு 17 ரூபா, மொத்தம் 27 ரூபா கிடச்சிருக்குங்க. நான் கேல்குலேட் பண்ணுறதெல்லாம் இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் கணக்கில் வீக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு மார்க்கு, கணக்கிலலாம் ஜஸ்ட்டு பாஸ் தான். பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. தலைவா செல்லக்குட்டி ரேப்பிடோ வீட்டு லொக்கேஷனுக்கு ரைடு கொடுப்பா. காய்ஸ் இங்கே பாருங்களேன், அந்த நாய் எவ்வளோ ஜாலியாக படுத்துட்டு இருக்குது மேலே. என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். செம்ம ஜாலியாக படுத்துட்டு இருக்குங்க. ஐயோ கடிச்சிட போகுது, பார்க்குற லுக்கே கொஞ்சம் டெரராக இருக்கு. தலைவனோட போஸை பார்த்தீங்களா, ராஜா பகவத் மாதிரி. चेन कट गया या फंस गया उसमें? अबे यार हमने यार चैन फंस गई, पता नहीं क्या हो गया यार, आगे नहीं चल रही. मेरे पास तो सिर्फ एक स्क्रू ड्राइवर है, काम चल जाएगा उससे? यार ये भैया से पूछ ही तो रहा हूं दादा यार, वो अपना भाई है. नहीं बिल्कुल यार, पूछा भाई यार, तो ये भी हमारे भाई हैं यार. நானும் குடிகாரனாடா என்ன குல்பேஸ்காரனா சிக்கடி எடுத்தேம்பார் ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. காய்ஸ் இப்போ ஒரு பையனோட பாவம் செயின் வர கட் ஆகிருந்துச்சு. அந்த பையன் டூல் கிட் இருக்கான்னு கேட்டேன். நான் அவன்கிட்ட என்கிட்ட ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன். பதாவதுக்கு நிறைய பேர் போதையில் சுற்றிட்டு இருக்கானுங்க. எவன் தெளிவாக இருக்கான், எவன் போதையில் இருக்கானே புரியல. நம்ம வந்து அது போய் பாய் கொடுத்து எதுக்குங்க நம்மளுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம். கேமரா வர கிட்டத்தட்ட டெட்டாக ஒரு நிலைமையில் இருந்துச்சு. சார்ஜ் கிட்டத்தட்ட 15% மட்டும்தான் இருந்துச்சு. சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் கேமராவை சார்ஜ் போட்டுவிட்டேன். இப்போ கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. பார்க்கலாம் இந்த ரைடு நம்மளை எங்கே கூப்பிட்டு போச்சுட்டு ஆகலாம்.
என்ன ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது போல. இருக்கு புண்ணா இருப்பான் போல, நடு ரோட்ல தூக்கி போடுறான் பாட்டில. ஓடிபி கேட்டவே காய்ஸ் 12 ஆகுது. நான் இன்னும் இந்த அன்னோன் லொக்கேஷனில் தான் மாட்டிகிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடியுமா தெரில. மெயின் கோல் என்னென்னா, நான் போட்ட 100க்கு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தாச்சு. நான் எத்தனை ரைடு இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு எனக்கு லிட்ரலாக ஐடியா இல்லை. நான் வேணால் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. காய்ஸ் இப்போ மறுபடியும் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இந்த ரேப்பிடோவில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குங்க. அது கரெக்டாக ரைடு வரும்போது அந்த லொக்கேஷனோட பேர் மட்டும்தான் போட்டிருக்கு. அந்த லொக்கேஷன் பேரை வச்சு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது அது எங்கே இருக்குதுன்னு. பார்ப்போம். சப்போஸ் இது ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா லாஸ் ஆனால் அவுட்டுன்ட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. முதல்ல வந்து பெட்ரோல் போடணும். ட்ரையாக இப்போதைக்கு போய் சேர்ந்துடும் நம்ம ரேவனு. ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் போட்டுடலாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். 9768. कितने 74. காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் லாஸ்ட் ரைடு. நான் இதோட இன்றைக்கி ரேப்பிடோ ஆஃப் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டேன் நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். திடீர்னு அப்புறம் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணியும் 1 மணி ஆக போகுது. என்னோடய ஃபோன் சார்ஜரும் டவுன் ஆகிருச்சு, என்னோடய கேமராலையும் சார்ஜ் டவுன் ஆகிருச்சு, இயர்பட்ஸும் ஆஃப் ஆகிருச்சு, எல்லாமே செத்துருச்சு கிட்டத்தட்ட. இப்போ நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன்னா 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஆனால் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நீங்கள் நிறைய கிடச்சிருக்குங்க. லிட்ரலாக வந்து எனக்கு ஐடியா இல்லை நான் எத்தனை ரைடு அடித்தேன், இப்போ வந்து எவ்வளோ அதிலேருந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு. நான் வேணால் இப்போ ஸ்க்ரீனில் நான் வந்து கீழே ஸ்க்ரீனில் போடுறேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேஷே ஒரு 300 ரூபா இருக்குது. அது இல்லாமல் ஆன்லைனில் தனியாக இருக்கும். இன்றைக்கி நல்லா இருந்துச்சுங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு. ரேப்பிடோ கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் நானும் தனியாக நிறைய பேர் நடுவில் மீட் பண்ணேன். நடுவில் என் கேமரா சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு டீ கடையில் போயிட்டு அது கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த டெல்லியோட சில் கிளைமேட்டுக்கு. நைட்டு 1 மணி, ஹைவே ரோடு, வேறு என்னங்க வேணும் காய்ஸ். ரோடு மஜாவாக இருக்குங்க. மீரட் ஹைவே இது. இன்னைக்கு ரேப்பிடோ ஓட்டினது ஏதோ லாங் ரைடு ஓட்டின மாதிரி தான் ஃபீல் ஆகுது காய்ஸ். எனக்கு இப்போ இந்த ஹைவே பார்த்த உடனே எங்கேயாச்சும் இப்போ அப்படியே பைக்கில் போகணும்னு தோணுதுங்க. அப்படியே லாங் ரைடு பேசாமல் பைக் எடுத்து அப்படியே லடாக் கிளம்பிடுவோமா? அக்கௌண்ட் பேலன்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது, இல்லைன்னா அப்படியே கிளம்பிடலாம். போகலாங்க கண்டிப்பாக. நம்மளுக்கிட்ட ஒரு டைம் வரும், அப்போ வந்து நம்ம லடாக்லேருந்து வீடியோ பண்ணுவோம். தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ காய்ஸ். வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நார்த் தமிழன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஏஜே ஸ்ரீகாந்த்.